Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த லா காலேஜஸ் அட்மிஷன் கவுன்சிலிங் பத்தி நம்ம சேனல்ல ரெகுலரா வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து கவுன்சிலிங் எல்லாமே நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு இன்னைக்கு அட்மிஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம வந்து நிக்கிறோம். அக்டோபர் 25 to 27 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப்ல யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து இன்னையில இருந்து அட்மிஷன் போட்டுக்கலாம், காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி சைடுல இருந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஹாஸ்டல். ஏன்னா எல்லாருக்குமே வந்து சொந்த மாவட்டத்துல வந்து காலேஜ் வந்து கிடைச்சிருக்காது. நீங்க வெளி மாவட்டத்துல தங்கி வந்து படிக்க போறீங்க அப்படின்னா ஹாஸ்டல் ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த வீடியோல முழுக்க முழுக்க ஹாஸ்டல் சம்பந்தமான விஷயத்தை தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. ஜென்ஸுக்கு ஹாஸ்டல் ஸ்பெஷாலிட்டி வந்து எப்படி இருக்கும், உமனுக்கு வந்து ஹாஸ்டல் ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து எப்படி இருக்கும், அப்படி அந்த காலேஜுக்குள்ள வந்து ஹாஸ்டல் ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து இல்லை அப்படின்னா நம்ம எப்படி வந்து தனியா வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் வந்து கவர்மெண்ட் இது ஹாஸ்டல்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து வாங்குறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலா இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பிடிஎஃப் வந்து நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் லா காலேஜஸ்ல எந்தெந்த காலேஜில் வந்து ஹாஸ்டல் ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து இருக்கு இல்லை அப்படிங்கிறத பத்தி ஒரு தனியார் வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ப்ரோ நாங்க போற காலேஜில் வந்து ஹாஸ்டல் ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து இருக்கு, நாங்க போற காலேஜில் வந்து இல்லை, அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம குரூப்லையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தவங்க வந்து கொடுத்தாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ தேனியில இருக்கக்கூடிய காலேஜ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இல்ல ஹாஸ்டல் ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாணவர்களுக்கும் ஹாஸ்டல் ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. மாணவிகளுக்கும், அதாவது ஆண்களுக்கும் இருக்கு, பெண்களுக்கும் இருக்கு அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே வந்து நல்லா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க உங்க சொந்த மாவட்டத்துல இருந்து வெளி மாவட்டத்துக்கு வந்து நீங்க லா காலேஜ் வந்து கவுன்சிலிங் மூலியமா வந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த அட்மிஷன் போடும்போதே ஹாஸ்டலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சீட் டக்குன்னு வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு லாக்கு வந்து சீட்டு கிடைக்குதோ இல்லையோ தவிர ஹாஸ்டலுக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோவா தான் வந்து பாத்தீங்கன்னா சீட் வந்து கொடுத்துருப்பாங்க ஹாஸ்டலுக்கு. லா காலேஜை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டோட்டலா கவர்மெண்டா ரன் பண்றதுனால உங்களுக்கு சீட் ஃபெசிலிட்டி வந்து ரொம்ப லோவா தான் இருக்கும். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சேஃப்டி பர்பஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த காலேஜுக்குள்ளேயே, அதாவது கேம்பஸ்க்குள்ளேயே தான் உங்களுக்கு வந்து ஹாஸ்டல்ஸ் அப்படிங்கிறது உள்ள வச்சிருப்பாங்க. ஆண்களுக்கு மட்டும் வந்து கொஞ்சம் ஒரு சரௌண்டிங்ல ஒரு 5 கிலோமீட்டர், ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிளா வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? எல்லா காலேஜ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்காது. எந்தெந்த காலேஜ்ல வந்து இருக்கு, இல்ல அப்படிங்கறத முதல்ல நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து சென்னையில இருக்கீங்க, எனக்கு வந்து கவுன்சிலிங் மூலியமா வந்து அலாட் ஆயிருக்கிறது வந்து தேனியில அலாட் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த காலேஜை பத்தி முழுமையா நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த காலேஜ்ல போயிட்டு நீங்க அட்மிஷனை போட்டுட்டு காலேஜ்ல நீங்க வந்து ஹாஸ்டல்ல வந்து தங்கி நீங்க வந்து படிக்க முடியும். சரிங்களா? ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஓகே தான். அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்டல் பொறுத்து அதுக்கும் நம்ம இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா நம்ம சட்டம் சம்பந்தமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம எதிர்த்து வந்து கேட்டுரும் அப்படிங்கிறதுனால வந்து ஃபுட் கவர்மெண்ட் ஹாஸ்டலை விட இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க நான் விசாரிச்ச வரைக்கும். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச சரௌண்டிங்ல வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, லாயர்ஸ் எல்லாருமே வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறதுனால நான் கேட்டு விசாரிச்ச வரைக்கும் கவர்மெண்ட், அதாவது அதுதான் லா காலேஜுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து ஓகே தான் அப்படிங்கிறத படுது. சப்போஸ் இப்போ நீங்க உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கக்கூடிய காலேஜில் வந்து இல்ல, அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாமக்கல் எடுத்துக்கோங்களேன். இது மாணவர் மாணவியருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ பில்டிங் வந்து கட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து இல்ல அப்படிங்கிற சொல்லும்போது, இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்க நியரஸ்டா இருக்கக்கூடிய இந்த காலேஜுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ஸ் நீங்க வந்து பிரைவேட் ஹாஸ்டல் வந்து முதல்ல கேட்டு பாருங்க. ஏன்னா பிரைவேட் ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஃபுட்டு மெஸ் எல்லாமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10K மேலே வந்து போகும். அது ஏற்ற மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இல்ல இது எல்லாமே எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல, எனக்கு அதனால வந்து பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் என்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டமே ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து சமூக நலத்துறையில வந்து பாத்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய விடுதி வசதி கண்டிப்பா மாணவர் மாணவிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா விடுதி வசதி அப்படிங்கறத வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது வந்து யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொருந்தும் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு மாவட்டத்துல இருந்து வெளி மாவட்டத்துக்கு வந்து தங்கி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கக்கூடிய அந்த உமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டா கூட வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க, விடுதின்னு சொல்லிட்டு ஒன்று. ஸோ அதுலயுமே அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்கறதுனால ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இருக்கோம். இல்ல எனக்கு கவர்மெண்ட் எனக்கு வந்து வேண்டாம், நான் வந்து பிரைவேட்ல எனக்கு வந்து நல்லா டீசெண்டா ஜென்யூனா நல்லா இருக்கணும், ஃபுட்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க பிரைவேட்ல இருக்கக்கூடிய ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல
சோசியல் வெல்ஃபேரோடைய வெப்சைட் நான் கொடுத்துட்றேன். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறையால் இயங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்டல்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த ஹாஸ்டல்ஸ் வந்து எந்தெந்த அட்ரஸ்ல இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இருக்கும். அதை முதல்ல போயிட்டு நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. ஏன்னா ஹாஸ்டல் அப்படிங்கிறது உடனே எல்லாருக்குமே வந்து செட் ஆயிராது. நீங்க ஊர் விட்டு ஊர் வந்து படிக்க போறீங்க. உடனே உங்களுக்கு இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகாது, ஃபுட்டு செட் ஆகாது. அந்த மாதிரிலாம் நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்கு. எடுத்த உடனே காலேஜ்ல ஜாயின் பண்ணி நம்ம வந்து போயிட முடியாது. காலேஜ் ஜாயின் பண்ணி நம்ம படிக்கிறது முக்கியம் கிடையாது. நம்மளுக்கு தங்கக்கூடிய அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இருப்பிடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல. நம்ம வீட்ல மாரி நம்ம இங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்க முடியாது. வீட்ல நம்ம ஹாப்பியா ஜாலியா நம்மளுக்கு புடிச்ச விஷயத்த நம்ம பண்ணிக்கிட்டு, நம்மளுக்கு புடிச்ச ஃபுட்ட நம்ம சாப்பிடுவோம். பட் இங்க வந்து எல்லாருக்கும் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்களோ, அதுதான் நம்ம சாப்பிட முடியும். சரிங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்டல பொறுத்த வரைக்கும் வந்து மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பா இருக்கும். நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டான இட்லி, தோசை, பொங்கல், உப்புமா இந்த ரிலேட்டடா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது குடுத்துருவாங்க. லஞ்ச் பொறுத்த வரைக்கும் வந்து அதே மாரி நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டான மீல்ஸ் இருக்கும். வெரைட்டி ரைஸ் ஏதாவது உங்களுக்கு பார்த்தா ஸ்பெஷலா உங்களுக்கு வந்து குடுப்பாங்க. ஈவினிங் அதாவது நைட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் குடுப்பாங்க. சம் டைம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாள் சேஞ்ச் ஆகும். அதாவது மெனு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நைட்டுமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தோசை, அ சப்பாத்தி இந்த மாரி ஐட்டம்லாம் உங்களுக்கு வந்து குடுப்பாங்க. மோஸ்ட்லி நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? அ லா காலேஜுக்குள்ள இருக்கக்கூடிய ஹாஸ்டல் பொறுத்தவரைக்கும் ஃபுட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே தான். நம்ம வந்து அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே குறை சொல்ல முடியாது. அதுக்கு வார்டன வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜுக்குள்ள இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் புரொஃபசர், ஹெச்ஓடிஸ் இவங்க மாரி ஆள தான் வந்து பார்த்தீங்கன்னா, வார்டன வந்து போட்டிருப்பாங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஆள தான் போடுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு சூப்பர்வைசரா வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் அலோகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோடைய கான்டாக்ட் நம்பருமே நீங்க வந்து எடுத்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்கு நீங்க இந்த இடத்துல கான்டாக்ட் டீஸ்னு ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீசர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, 38 டிஸ்ட்ரிக்ட்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்க செக் பண்ணி பாருங்க. அ உங்களுக்கு எந்த மாவட்டத்துல வந்து சீட் வந்து அலோகேட் ஆயிருக்கோ, அந்த மாவட்டத்தோடைய கான்டாக்ட் நம்பர் எடுத்து, ஃபோன் நம்பர் எடுத்து, சார் இந்த மாரி நான் வந்து இந்த காலேஜ்லேருந்து இந்த காலேஜுக்கு மாவட்டத்துலேருந்து மாவட்டத்துக்கு படிக்க வந்திருக்கிறேன். எனக்கு ஹாஸ்டல் அப்படிங்கிறது தேவைப்படுது. அது சம்மந்தமா நான் வந்து என்கொயரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முதல்ல கால் பண்ணி, ஃபோன் பண்ணி பேசுங்க. உங்களால பேச முடியல அப்படின்னா, உங்களுடைய பேரண்ட், உங்களுடைய சிஸ்டர், பிரதர வச்சு நீங்க வந்து பேசுங்க. சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, முன்கூட்டியே நீங்க வந்து ரெடி பண்ணணும். நம்மளுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, சீட்டு எல்எல்பிக்கு சீட் எந்த அளவுக்கு முக்கியமோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டல் அப்படிங்கிற அந்த ஸ்பெஷாலிட்டியுமே எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா, நம்ம படிக்கிறது பெருசு கிடையாது. இப்ப இங்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மரத்தடியில கூட உட்காந்து படிச்சிடலாம். அந்த காலத்துலலாம் உங்களுக்கு சொல்லி தான் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்ல. மரத்தடியில உட்காந்து படிச்சவங்கலாம் பெரிய ஆளா இருக்காங்க. போஸ்ட் மரத்துக்கு கீழ உட்காந்து படிச்சவங்கலாம் பெரிய ஆளா இருக்காங்கலாம் நிறைய பேர் நம்ம பார்த்திருப்போம், படிச்சிருப்போம். நம்ம எங்க படிக்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது. நம்மளுக்கு இருப்பிடம் அப்படிங்கிறது நம்மளுக்கு செட் ஆச்சுனா தான், அதுக்கு நம்மளுக்கு வந்து கன்டினியூஸா நம்ம காலேஜுக்கு போயிட்டு ஹாஸ்டலுக்கு வர்றதுக்கு, ஹாஸ்டல்ல இருந்து காலேஜுக்கு போறதுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். நெறைய ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா கவர்மெண்ட் லா காலேஜ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து பார்ட் டைம் தான். ஷிஃப்ட் பேஸ்டு தான் உங்களுக்கு வந்து இருக்கும். மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன். நீங்க மார்னிங் போயிட்டீங்க அப்படின்னா, ஆஃப்டர்நூன் நீங்க வந்துரலாம். வந்துட்டு ரூம்ல உட்காராம நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சீனியர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்ப்பாங்க. அ கவர்மெண்ட் அட்வொகேட் கிட்ட அசிஸ்டன்ட்டா வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஏதாவது டைப்ரைட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க. இந்த மாரி நெறைய ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்க வந்து வளர்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக பார்ட் டைமாவே நீங்க ஒர்க் பண்ணலாம். அதுவும் இல்லாம அது மூலியமா உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 5,000 ரூ. 3,000 உங்களுக்கு கிடைச்சனாலும் உங்களுக்கு பெனிஃபிட் தானே. படிக்கும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்குது அப்படின்னா, அது ஹாஸ்டலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அ மத்த அதர் எக்ஸ்பென்ஸ் நம்ம டிராவல் பண்றதுக்கு, நம்மளுடைய ஃபுட் அடிஷனலா நம்மளுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபுட் வந்து நம்மளுக்கு ஓகே நம்ம சரிப்படல அப்படின்னா, நம்ம ஹோட்டல்ஸ்ல சாப்பிடுறது, அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேசலாம்னா நெறைய விஷயத்த பத்தி நம்ம பேசிட்டே போகலாம். ஸோ அதுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுலயும் நெறைய பேர் வந்து என்கிட்ட கேட்கறது வந்து, ப்ரோ இந்த மாரி ஹாஸ்டல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இல்ல. தனியா வந்து பார்த்தீங்கன்னா, சீனியர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரூம் மாரி ஒரு ரெண்ட் எடுத்துருக்காங்க. வீடு வந்து ரெண்ட் எடுத்துருக்காங்க அப்படின்னா, அது கூட நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆகும் அப்படின்னா, அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்ப லோவா ஆகும். இல்ல ரெடியூஸ் ஆகும். இப்போ ஒரு வீடு ஒரு சின்ன ஒரு 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 2 ரூம் இருக்கக்கூடிய வீடு எடுத்துக்கோங்களேன். ஒரு ரூ. 4,000 ஹவுஸ் ஓனர் வந்து வாடகை சொல்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல, அந்த வீட்லயே தண்ணி ஃபெசிலிட்டீஸ் இருக்கும். அந்த வீட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, குடிக்கிறதுக்கு காவேரி தண்ணி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷாலிட்டீஸ் வந்து இருக்குது அப்படின்னா, ஒரு 4 பேர், 5 பேர் சேர்ந்து அந்த வீட்ல நீங்க தங்குறீங்க அப்படின்னா, ஒரு ஆளு ஒரு ரூ. 500 போட்டாலும் போதும். 4 பேர் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 2,000 ஆயிருச்சு. அப்ப அந்த மாரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணி ஒரு 5 பேர், 6 பேர் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீட வந்து நீங்க எடுத்து, அதிலேயே நீங்க வந்து குக்கிங் பண்றா இருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா, குக்கிங் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த மாரியான ஒரு ஆப்ஷனும் இதுல வந்து இருக்குது. குக்கிங் பண்ணும்போது அதுக்கேத்த மாரியான ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு இத வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கி வச்சுக்குருவாங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இருக்குது. நீங்க சீனியர்ஸ்ட்ட கேட்டீங்கனாலும் தெரியும். இது ரிலேட்டடா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அப்டேட் பண்றேன். சரிங்களா? இது இப்போதைக்குன்னா ஹாஸ்டல் ஸ்பெஷாலிட்டி பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்.
இன்னையிலேருந்து அட்மிஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு வந்து சீட் அலகேட் ஆயிருக்கு. வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நல்லபடியாக போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு ஃபியூச்சர் லாயர் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வாழ்த்துக்கள். நம்ம சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது லா ரிலேட்டடாக இந்த அட்மிஷன் கவுன்சிலிங் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் தேவைப்படுது, ஏதாச்சும் தனியாக பற்றி நீங்கள் வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு நினைச்சீங்கனாலும் கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சோசியல் மீடியா பேஜான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ட்விட்டர் பேஜ்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட்ஸ் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து வருது அப்படின்னா உங்களுக்கு நான் ஸ்டோரியை வந்து பின் பண்ணி வைப்பேன். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.